நானா பறிக்கிறேன்? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சவன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மள பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் லிங்குசாமியா எழுத்துக்கிட்ட பிரச்சனை தான் அது. யூடியூப் பேசிட்டு இருக்காங்கன்னா 55 கோடிக்கு பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இவர் நினைச்சு என்ன பண்றாரு, நான் பண்றேன். அதை மானியம்ங்கிறது இன்னைக்கு நேரத்துலாம் இல்லைங்க, அது ரொம்ப காலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சிங்கன்னா உடனே சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் என்ன மிரட்டுறாங்கன்னு ஏதாவது ஒன்று போட்டு விட்ருவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே அப்போ பிரபுதேவா மாதிரி ஒரு மாஸ்டரை வச்சு அவர் பேரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நேரடியாகவே டீல் பேசிடலாம். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்பாக வலைபேச்சு அந்தனோட பேச்சில் சிக்கின ஒரு பிரபலத்தையும் பார்த்தோம். இனி அடுத்த தொடர்ச்சியில் சிக்க போகிற பிரபலங்கள்லாம் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பல பிரச்சனைகளை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நீங்களும் பல பிரச்சனைகளை அது பிரச்சனை தான், இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றத அடிச்சே சொல்லிடுறீங்க. இப்போ இவர் கமல் சாருக்கும் லிங்குசாமி சாருக்கும் பிரச்சனை நடக்குது சார். இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது இவங்களா இழுத்துக்கிட்ட பிரச்சனையா? கிட்டத்தட்ட அப்படி தான், லிங்குசாமியாக இழுத்துக்கிட்ட பிரச்சனை தான் அது. ஆக்சுவலாக கமலஹாசன் கமலஹாசன் லிங்குசாமிக்கு ஒரு படம் தர்றதா இருக்கார். இதற்கிடையில் யூடிவிலேருந்து போய் கமலஹாசன்கிட்ட படம் பண்ணலாமான்னு கேட்கும்போது கமல் இந்த உத்தம வில்லன் கதையை சொல்கிறார். சொல்லிவிட்டு 55 கோடியில் இந்த படத்தை பண்ணலாம் ஃபஸ்ட் காப்பியில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூடிவி என்ன பண்ணுறாங்க சார், அவங்க பிஸ்னஸ் எல்லாம் அப்போ இருந்த கமலுக்கு, இப்போ எங்கேயோ போயிட்டார், அப்போ இருந்த கமலுக்கு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு பெரிய தொகையில் இந்த படத்தை எடுத்தால் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அதனால் 40 கோடியில் 35 கோடியில் இந்த படத்தை முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது அவர் 55ங்கிறாரு, இவங்க 35ங்கிறாங்க, எங்கேயோ இருக்குது, பண்ண முடியாது, எல்லாமே கமலஹாசன் அண்ணன் சாருஹாசன் தான் பேசுகிறாரு, அதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் லிங்குசாமி போய் சார் நம்ம திருப்பதி பிரதர்ஸில் ஒரு படம் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 55 கோடி பட்ஜெட்டில் பண்ணுறதுனா பண்ணலாம், எங்கள்கிட்ட யூடிவி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ யூடிவி பேசிகிட்டு இருக்காங்கன்னா 55 கோடிக்கு பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு இவர் நினச்சி என்ன பண்ணுறாரு, நான் பண்ணுறேன் அதை அப்படின்னு வந்துடுறாரு. இப்போ கதையை கேட்கும்போது இவங்களுக்கு பெருசாக திருப்தியாக இல்லை. என்னடா அது இவ்வளோ ஒரு மொக்க கதையாக இருக்கே, இதை எப்படி பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க, திருச்சியம் மாதிரி ஒரு படம் பண்ணலாம் சார்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் கமல் உடன்படல. இப்படி போகுது இந்த பேச்சுவார்த்தை. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, உத்தம வில்லன் 55 கோடி ஃபஸ்ட் காப்பியில் கமல்கிட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க. அவர் படம் பண்ணி கொடுத்துட்டாரு. படம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. படம் பெரிய லாஸ் ஆனோடனே இதுக்கடையில் அவங்க அஞ்சான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் மணிரத்னத்துடைய கடல் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபா கடனாக ஆயிடுது திருப்பதி பிரதர்ஸ். இப்போ இந்த கடன் உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகும்போது நிற்கிது. இந்த 40 கோடி நீங்கள் கொடுத்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பெரிய சிக்கல் நிற்கும் பொழுது இந்த படத்தினுடைய எஃப்எம்எஸ்ஸை கமல் வாங்கி வச்சிருக்கிறார். ஓகே, சம்பளத்துலேருந்து இப்போ 55 கோடி பட்ஜெட் இல்லையா, அதில் ஒரு 15 கோடி குறைச்சிங்க, நான் இதை எஃப்எம்எஸ் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி எஃப்எம்எஸ் வாங்கினவர் அதை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஓகே, தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகல, ஆனால் வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகிடுது. இப்போ அங்கேருந்து ரிசல்ட் இங்கே வந்தது, படம் நல்லா இல்லை அப்படின்னு. ஓகே, அப்போ இங்கே வாங்கணும்னு இருந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்காமல் எஸ்கே போயிடுறாரு. ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி எல்லா குழப்பமும் சேர்ந்து பெரிய பஞ்சாயத்தாகி விடிய 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 பேசுகிறாங்க. அப்போது என்ன பண்ணலாம் ஃபைனலாக அப்படின்னா, இன்னொரு படம் கமலஹாசன் 30 கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பியில் ஒரு படம் பண்ணி தரணும், தந்தால் இந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன பண்ணுறாரு சாருஹாசன், கமலஹாசனுடைய அண்ணன் சைன் பண்ணி ஒரு படம் பண்ணி தர்றோம் அப்படின்னு திருப்பதி பிரதர்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பேப்பரை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த பேப்பரை கருத்தில் வச்சுக்கிட்டு ஞானவேல் ராஜா அந்த லிங்குசாமி தர வேண்டிய 40 கோடியை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு அந்த பிரச்சனை இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, படம் ரிலீஸ் ஆன பிறகு இவர் சொன்ன மாதிரி படத்தை பண்ணி கொடுக்கணும், அதில் ஏதோ கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இவங்க மீண்டும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்குது. ஆமாம், இவங்களுக்கும் கடன்
இப்போ 30 கோடி இவங்க கொடுத்தா தானே அவர் படம் பண்ணி தருவார். 30 கோடி இவங்கள்ட்ட இல்லைல்ல. அப்போ இவங்க சும்மா இருந்துடுறாங்க. இப்போ 8 வருஷம் போயிடுது. இன்னைக்கு வந்து கமலஹாசனுடைய மார்க்கெட்டு 150 கோடிக்கு அவர் சம்பளமே வந்து பிஸ்னஸ் அதை விட தாண்டி எங்கேயோ போனோடனே அடடா 30 கோடிக்கு படம் பண்ண சொல்லி இப்போ கேட்டோம்னா நமக்கு 200-300 கோடி லாபம் எடுத்துடலாமே அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. இப்போ போய் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது சம்மந்தமான பஞ்சாயத்து இப்போ கவுன்சிலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி முடியும்னு தெரில. கமல் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அமைப்புகள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் வந்து லிங்குசாமி சாருக்கு கடந்த ஆண்டு ஒரு சிறை வரை செல்றதுக்கான ஒரு பிரச்சனை. அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. செக் மோசடி வழக்கு அது இதுன்னு நிறையா இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அந்த பிரச்சனையாச்சே தவிர உத்தம இல்லைனாலாம் வரல. இப்போ இப்போ இவர் டேட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த நிறுவனம் முழிச்சுக்கும். இப்போ கமலஹாசன் வந்து ரைட்டு பரவாயில்ல, அன்னைக்கு நான் 30 கோடிக்கு போட்டேன், இன்னைக்கு என் சம்பளமே 150 கோடி, 30 கோடியில் பண்ண முடியாது, வேணா உனக்காக நான் வந்து 100 கோடியில் படம் பண்ணி தரேன், மேற்கொண்டு ஒரு 50 கோடி எடுத்துருவா, 150 கோடி என் சம்பளம் 100 கோடி 50 கோடி ப்ரொடக்ஷன் 150 கோடி எடுத்துருவா ஒரு படம் பண்ணி தரேன்னா அதை 250 கோடிக்கு விற்றுட்டு அவங்க பழச்சிக்கலாம். ஆனால் அதை செய்யணும். அந்த இடத்துக்கு வருவாராங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அது இனிமேல் போக போதான் தெரியும். இல்லை, கண்டிப்பாக சார் பேசும்போதே புரியாது. இந்த விஷயத்த செயல்பாடு எப்படி இருக்கும் கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். தெரியல. அவங்க எல்லா அமைப்புகள்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. ஒருவேளை இந்த அமைப்புகளை மதித்து, ஏன்னா இந்த நீண்ட காலமாக தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, விநியோகஸ்த சங்கம் இருக்குது, தியேட்டருக்காரங்க இருக்காங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து இதில் பேசுகிறாங்க. வெறும் லிங்குசாமி பேசல. இப்போ இவங்க எல்லாமே பேசும் பொழுது அந்த சங்கங்களை மதித்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஒருவேளை அப்படி வந்தாங்கன்னா இவங்க பழச்சிக்கலாம், வரலன்னா மறுபடியும் பிரச்சனை தான். இப்போ இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் வருது சார். அந்த படங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இப்போ அரசுல இருந்து சில மானியங்கள்லாம் வந்து கிடைக்குது. அது எப்படி அந்த படங்களை வந்து எப்படி தேர்வு பண்ணுறாங்க? மானியம்ங்கிறது இன்னைக்கு நேற்றுலாம் இல்லைங்க, ரொம்ப காலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அது எப்படி சின்ன படங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லை பெரிய படங்களுக்கு? ஆக்சுவலாக அந்த நாம்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு படமும் இங்கே தகுதியாக இல்லை. ஆக்சுவலாக அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை வந்து நீங்கள் வெறும் 5 தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அந்த படமே 50 லட்சத்திற்குள் எடுக்கப்பட்டிருக்கணும். இதுதான் அதோடைய இது பேசிக் ரூல். அப்படி ஒரு படத்தை நீங்கள் எடுக்க முடியுமா இன்னைக்கு? வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கர் படத்துக்கு கூட அதுக்குள்ளே வருவாங்க, எனக்கு மானியம் கொடுன்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த படத்துக்கும் 30 கோடியில் எடுக்கப்பட்ட படம் கூட அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, சார் எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் அப்படிம்பாங்க. அப்போ சரி ரைட்டு கொடுக்கறது கொடுக்குறான், இதில் என்னப்பா இது பாகுபாடு அடிச்சு விடு, எல்லாருக்குமே ஒரே தொகை தான். இல்லை, எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை. அதில் கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து இந்த படங்கள்லாம் கொடுப்பதற்கான கேட்டகரி இருக்குது. அதுக்கு ஒரு குழு ஒன்று அமைச்சு, அதுக்கு எதுவும் அவங்க எதுவும் ஒரு ரேஷியோ எதுவும்? அதுதாங்க, ரேஷியோ அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா கொடுக்கவே முடியாது எந்த படத்துக்கும். அதை உடைச்சிட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில், சரி ரைட்டு ஒரு படம் எடுத்தார், வீணா போயிட்டார், தெருவுக்கு வந்துட்டார், 7 லட்ச ரூபா கொடுப்பாங்க ஒரு படத்துக்கு. அந்த 7 லட்சத்தை அவர் கொடுப்போம், போனால் போட்டோம்னு கவர்மெண்ட் நினைக்கும். அப்போ என்ன பண்ணணும், தயாரிப்பாளர் சங்கத்திட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 75 படத்தை அப்படியே மெதுவாக போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்க எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டு ஓகே பண்ணும். அப்போ தலா 7 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. ப்ரொடியூசர் கவுன்சிலில் 75 படங்கள் போதும்னு லிஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது மற்றவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க, கொடுங்க எல்லாருக்கும் ஒரு 200 படத்துக்கு மேலே கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஆமாம், அதில் எல்லாரும் வந்துட்டாங்க உள்ள, பெரிய படம் சின்ன படம் அதுமாரி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்தாரு. அப்புறம் தமிழில் பேர் வச்சிங்கன்னா உங்களுக்கு மானியம் தரோம் அப்படின்னாங்க. ஆங்கிலத்தில் பேர் வச்சா கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. அதில் மாற்றங்கள் வந்து இப்போ மீண்டும் அதுக்கு எது தளர்வு பண்ணிட்டாங்களா சார்? ஏன்னா நிறைய படங்களுக்கு பூரா அது வந்து அது எல்லாமே என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ ஆனால் நிறைய படங்களுக்கு தர வேண்டியது இருக்குது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கான பணமே வரல பல பேருக்கு. அது ரொம்ப முன்னாடியே ஒரு 2010க்கு மேலே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 10-12க்கு மேலே யாருக்குமே மானியம் கொடுக்கல. ஒரு 10 வருஷத்துக்கான மானியம் பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கொடுங்க, ஏதோ வர்றதை வரைக்கும் கொடுங்க, பாவம் அவங்கெல்லாம் பிழைச்சிப்பாங்க அப்படின்ட்டு. பட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இதுவரை எதுவுமே நடந்தது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இப்போ இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் சில விருதுகள் வழங்கும் விழாலாம் நடத்திட்டு இருக்காங்க. எப்போ ஒரு மாபெரும் விழாக்கள்லாம் நடத்துவாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே இல்லையா? இல்லை அதை நடத்துறதுக்கு ஆள் இல்லையா? இல்லை, இப்போ எல்லாமே வந்துங்க, இப்போ இந்த ப்ரைவேட் சேனல் பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி
அவங்க தான் கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுறாங்க. பல பேர் அதெல்லாம் விட்டாங்க. இப்போ என்ன காரணம்னா, முன்ன வந்து நடிகர் நடிகைகள் வந்து ஒரு தன்னார்வத்தோடு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னா பயந்துட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் யார் வந்தாலும் நான் எதுக்கு வரணும்னு கேட்குற இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாம். நீங்கள் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சிங்கன்னா உடனே சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் என்ன மிரட்டுறாங்கன்னு ஏதாவது ஒன்று போட்டு விட்ருவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுது. பெரிய ஆர்டிஸ்ட் வராமல் எப்படி அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும்? ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் ஃப்ளாப் ஆயிடுது. ஸோ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவானேன்னு விட்டுறாங்க. இப்போ ப்ரைவேட் சேனல் ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க. ஓகே ஓகே. இப்போ கமல் வந்தாலோ, சிம்பு வந்தாலோ, நயன்தாரா வந்தாலோ, தமன்னா வந்தாலோ கோடிகளில் கொடுத்துட்றாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வராங்க. முன்ன எப்படி சும்மா வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சாங்களோ அந்த காலம் மலையேறிடுச்சு. இனி வந்து யாரும் அப்படி வர மாட்டாங்க. அது விருப்பத்தோட வந்தாங்க, இப்போ விருப்பத்தோட கிடையாது. மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, உண்மையாக நினைக்கிறாங்க, அக்கறையோட. இப்போ வைரமுத்து மாதிரி, இளையராஜா மாதிரி, இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பாராட்டு விழா நடத்துவோம். அதுக்கு ரஜினி, கமல், இன்னும் ஒரு ரஜினி, தனுஷ், அஜித், விஜய், இது மாதிரி பெரிய நடிகர்களை வர வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து மணி மைண்டடோ அதை செய்யலை. ஓகே. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க வரணும்ல. ஆமாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு எவ்வளோ கோடி தருவேன்னு கேட்குறாங்க. அப்படி ஆயிடுச்சு மனநிலை. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு தானே பண்ணுறேன். ஆமாம், நீ சம்பாதிக்கிறதுக்காக தானே பண்ணுற, என் மேலே இருக்கிற அக்கறையில் பண்ணுறியா? இல்லை இல்லை, அப்போ நான் வரதுக்கு எவ்வளோ தர்றேன்னு கேட்குறாங்க. அதனாலேயே பல நிகழ்ச்சிகள் எங்களுக்கு நடக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரியான இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இசை கச்சேரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நடத்துகிறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜ், இசைஞானி சாரை வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஓரம் தள்ளிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, அவர் லண்டனில் பண்ண போகிறார் அடுத்த மாதம். ஓகே சார். அது லண்டன், அது நிறைய யூரோப் கண்ட்ரிஸ் பிளான் போட்டிருக்காரு. அவருக்கு அங்கே மிகப்பெரிய, அவர் எங்கே 1000-2000 பாட்டு போட்டவர், அதில் ஒரு 50 பாட்டு ஹிட்டு பாட்டை போட்டாலே அவர் வாழ்நாள் முழுக்க இதுக்கப்புறம் ஓட்டிடலாம். அதே மரியாதை அவருக்கு எல்லா ஏரியாவிலையும் இருக்குது. அதனால் அவரை வந்து நம்ம கணக்கிலையும் சேர்க்கக்கூடாது. இவங்கெல்லாம் கத்துக்குட்டிகள், அவர் வேறு கேட்டகரி. ஆனாலும் இப்போ இவங்க எல்லாமே வந்து சர்வை பண்ணுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி இலங்கைக்கு போனார், ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இந்த மாதிரி இமான் பண்ணுறாரு. சின்ன சின்ன இசையமைப்பாளர்கள் கூட அந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி போகிறாங்க, போயிட்டு பண்ணுறாங்க. அனிருத்தெல்லாம் வெளிநாட்டிலே இருக்கார் பாதி நேரம். இப்போ கூட ஆஸ்திரேலியாவில் நடக்குது, நேத்தோ முந்தானாலும் மெல்போர்னில் இருந்து ஸ்டில்லாம் வந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து தமிழ் பட இசையமைப்பாளர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ லாஸ்ட் டைம் கூட பிரபுதேவா சார் கூட ஒரு டான்ஸ் ஈவெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் ஏதோ ஷூட் போயிட்டு வந்ததில் லேட் ஆகிடுச்சு, என்னால் முடியலன்னு சொல்லிட்டாரு. பட் இது ஈவெண்ட்டு ரெடி பண்ணுறவங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியாதா, இல்லை இதை வந்து இல்லை, அது பிரபுதேவா மேலே தான் மிஸ்டேக். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் குழந்தைகளை திரட்டுறீங்க அப்படின்னா முதல் நாள் இரவே உங்களுக்கு தெரியும் நாம் போகிறதில்ல அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அந்த டைம்லேயே நீங்கள் நிகழ்ச்சி ஏற்பாளர்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிரபுதேவா சார் வராரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து 7 மணிக்கு முடிச்சு கிளம்புங்கன்னு இருப்பாங்க. ஆனால் 9 மணி வரைக்கும் ஒரு தகவலை சொல்லவே இல்லை. 9 மணிக்குள்ளே வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சு பிள்ளைங்க காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்த பிள்ளைங்கள்லாம் மயக்கம் போட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. 9 மணிக்கு தகவலை கேள்விப்பட்டு அவர் லைவில் வராரு. அப்போ அது வந்து பிரபுதேவா தப்பு தான், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தப்பு கிடையாது. அவர் ஒரு ஃபால்ஸ் கோப்பு கொடுத்துருக்கிறார், நான் வர்றேன் அப்படின்னு. இப்படி எல்லாம் குழந்தைகள் வருவாங்க, ஒரு 5000 பேர் ஒரு இடத்துல திரளுவாங்கங்கிற விஷயத்தை இவங்க கன்வே பண்ணாங்களான்னு கூட நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து இப்போ எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இப்போ குடும்ப விழாவுக்கே அண்ணன் தம்பி வர்றதுக்கு பணம் கேட்குற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ பிரபுதேவா மாதிரி ஒரு மாஸ்டரை வச்சு அவரு பேரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நேரடியாகவே டீல் பேசிடலாம். சார், இந்த மாதிரி உங்கள் பேரில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம், 5000 பேர் வராங்க, ஒவ்வொருத்தட்டையும் நாங்கள் 2000 பணம் வாங்கியிருக்கோம், அப்போ இவ்வளோ பெருந்தொகை நாங்கள் வசூல் பண்ணியிருக்கோம், அதில் கொஞ்சம் உங்களுக்கு தர்றோம், நீங்கள் வாங்க சார்னா அது பிஸ்னஸாக மாறி இருக்கும், வந்திருப்பார். இவங்க அப்படி கேட்டதாகவும் நமக்கு தெரியல. ஸோ இப்போ ஆக மொத்தம் எங்கேயோ ஒரு சொதப்பல் நடந்து அவர் படுத்து தூங்கிட்டு காலைல 9 மணிக்கு கேள்விப்பட்டு பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறாரு, லைவில் வராரு, வந்து சாரி மன்னிச்சிங்க அப்படின்னா. இப்போ இங்கே பதறி விழுந்த இதோட ஒருங்கிணைப்பு முன்னாவே ராபர்ட் மாஸ்டர் தான். அதை தான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் ஒரு தெளிவில்லாமல் பண்ணதனுடைய விளைவு தான் இவ்வளவும் நடந்தது. ஓகே சார், ஓகே சார். சார், இப்போ சிவகார்த்திகேயனும் ஏஆர் முருகதாஸ் சாரோட காம்பினேஷனில் ஒரு படம் போகுது,
சரி, இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட் இப்போ அடுத்து வந்து அப்கமிங்கில் மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்தோட உள்ள ஒரு சிவகார்த்திகேயன், இவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, முருகதாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெறியில் இந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் அஜித் அவரை புறக்கணித்து ரொம்ப காலம் ஆச்சு, இன்னொரு பக்கம் விஜய் வந்து விஜய் படத்துலேருந்து அவர் வெளியேறினார். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து நெல்சன் பண்ணார். இல்லைன்னா அந்த அந்த பட வரிசையில் முருகதாஸ் விஜயாக தான் இருந்திருக்கும். அது அதில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட், அது என்னாச்சுன்னு தெரில. ஏதோ உள்ள ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன வார் வெளியில் வந்துட்டார். வந்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய நடிகர்களே கிடைக்காம போயிட்டாங்க. எப்போ விஜய் வந்து முருகதாஸை வேணான்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கில் சில பெரிய நடிகர்கள்ட்ட பேசி வச்சுருந்தார். எல்லாருமே விஜய் அவரே சொல்லிட்டாரு, நம்ம வந்து இவரை வச்சு படம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து முருகதாஸ் ஃபோனையே எடுக்கல. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஹிந்தி படம்லாம் பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம், நமக்கு வந்து இப்படி தெலுங்கு ஹீரோக்கு பண்ணுறாங்களே அப்படின்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார் அவர். ஸோ அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் பேசி அவரை உள்ளே கொண்டு வர்றாரு. ஓகே, அப்போ ஒரு வெறி இருக்கும்ல, நிச்சயமா என்ன நீங்கள் புறக்கணிச்சிங்க நான் காமிக்கிறேன் பாருங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிட்டுருக்காரு அவர். ஓகே, அதே மாதிரி சிவகார்த்திகேயனே டோட்டலாக வேற ஆளாக காமிக்கிறாரு படத்தில். வந்து எங்கேயுமே பழைய சிவகார்த்திகேயன் நீங்கள் பார்க்க முடியாது, பழைய பாடி லாங்குவேஜோட அவர் பார்க்க முடியாது. ஓகே ஓகே, டோட்டலாக அவருடைய பாடி ஷேப்பையே மாற்றி வச்சிருக்காரு. கண்டிப்பாக போஸ்டர் பார்க்கும்போதே தெரியுது, முரட்டு சிவகார்த்திகேயனை மாற்றி வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த டைலாக் டெலிவரிலாம் ரொம்ப ஸ்பீடாக பேச வச்சிருக்காரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ அது மாதிரி வேறு மாதிரி அவரை காமிக்கிறாரு. ஒருவேளை இந்த படம் வந்தால் சிவகார்த்திகேயனை நீங்கள் இனிமேல் ஆக்ஷன் ஹீரோவாக பார்ப்பீங்க. ஸோ அப்படி கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சல்மான் கான் அவரை கூப்பிட்டாரு. மறுபடியும் வந்து அவருடைய கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு, முருகதாஸ் கொடி. அங்கே போகிறாரு, பாலிவுட் போகிறாரு. அங்கே ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து அட்லி மாதிரி அங்கே உட்காந்துருவார். ஸோ அது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ பேன் இண்டியா மூவி வரிசையில் எதுவாக இருக்கும்? யாரோட இயக்கமாக இருக்கும் இல்லை யாரோட படமாக இருக்கும்? இல்லை, இப்போ இந்த அட்லி முருகதாஸே அங்கே போயிட்டாங்க இல்லையா, போயிட்டு அது எப்படியும் வந்து பேன் இண்டியா படம் தானே. இவங்க போயிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து தமிழ் ஆர்டிஸ்ட்டு உள்ளே இறக்கிடுவாங்க. இப்போ நயன்தாராலாம் பாலிவுட்டுக்கு போகணுங்கிற நீண்ட கால கனவாக இருந்துச்சு, டக்குன்னு அட்லி உள்ளே கூட்டு விட்டார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிவிடுவாங்க. இப்போது இவர் நம்ம கேஜிஎஃப் யாஷ் இருக்கார் இல்லையா சார், அவருடைய தங்கச்சியாக கூட நடிக்கிற மாதிரி நயன்தாரா அவர்கள். ஆமாம் ஆமாம், அது வந்து இந்த ராமாயண கதை. ஸோ அதில் போகிறாங்க அவங்க. ஓகே, ஒருவேளை அதுக்கு பொருத்தமாக இருந்ததுனால இவங்க தேர்வு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஸோ இவ்வளோ இது போயிட்டு இருக்கட்டும் சார். ஏன்னா நீங்கள் பேன் இண்டியா மூவி அப்படின்னாவே அங்கே ஒரு பெரிய தாதா இருப்பாங்க, அந்த தாதாவை வச்சு தான் கதையே நகரும். அப்போ ஹீரோ வந்து ஹீரோவா இல்லை வில்லன் தான் ஹீரோவா? என்னோட 2 கேள்வி. இல்லை, பல படங்களில் வில்லன் தான் ஹீரோ. இப்போ அண்மையில் கில்லி வந்துச்சு இல்லையா, நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜை ஹீரோன்ட்டாங்க, விஜய் தான் வில்லன்னு. பாருங்கள், நல்லா வாழ வேண்டிய ஒரு பொண்ணை கெடுத்து குட்டிச்சவராக்கி கூப்பிட்டு வந்து இவரே வேலை இல்லை இவருக்கு, இவர் அவர் நல்ல பணக்காரன் வீட்டில் போக வேண்டிய ஒரு பொண்ணை வந்து அவர் வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னெலாம் விஜய் திட்டிகிட்டு இருக்காங்க. புரியுதா அவங்களுக்கு? அப்படி மாறிடுச்சு, மனநிலையே டோட்டலாக மாறிடுச்சு. ஆனால் எல்லா படத்துலேயுமே வில்லன் தான் ஹீரோவாக இன்றைக்கி அப்படி ஒரு ஆன்டி ஹீரோவாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லன்னு சொன்னால் கூட இப்போ ஒத்துக்க மாட்டாங்க போல. அப்படி இருக்குது. கடைசியாக இந்த வில்லன் வரிசையில் ஹீரோக்களே வில்லனிக்காக மாறுறதுனால தனியான ஒரு வில்லன் வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு காலத்தில் பிரகாஷ்ராஜ் இருந்தார், எல்லா படத்துலையும் ஒரு வில்லனாக வருவார். அப்புறம் ஆனந்தராஜ் வகைராக்கள் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டு வில்லன்கள். அவங்க ஒரேடியாக நீங்கள் வில்லனா அப்படி பயப்படலாம் தேவையில்லை, காமெடி பண்ணுவாங்க. மன்சூர் அலிகான் இந்த கேட்டகரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் வில்லன்னா பயப்படுற அளவுக்கு ஒரு வில்லனா டேனியல் பாலாஜி இருந்தார். அவர் படத்தில் அவர் சும்மா வந்தாலே பயமாக இருக்கும், அப்படி இருக்கும் அவர் லுக்கெல்லாம். அது மாதிரி இருந்தாலும் ஜீவன் கூட வில்லனெல்லாம் நடித்தார். ஸோ அது ஆமாம் 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 அது மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வில்லனுங்கிறதே ஒரு பெரிய பஞ்சமாக இருக்குது. ஒரு முழுக்க அப்படி ஒரு வில்லனையும் உருவாக்கி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இந்த பேட்டர்ன் டோட்டலாக மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே ஓகே. அது கிட்டத்தட்ட வந்து வில்லன் எல்லாமே இப்போ காமெடி ஆர்டிஸ்டாக மாறிட்டாங்க. அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த டார்க் மூவின்னு ஒன்று வந்துருச்சு, இப்போ டார்க் காமெடி. ஸோ அதில் வந்து ஒரு முரட்டு வில்லனாக இருந்தால் கூட அவன் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி இந்த பேய் படங்கள்லாம் வந்து பேய் மீது ஒரு பயம் இல்லாமல் போச்சோ, இப்போ சின்ன பசங்கள்லாம் பேய் படத்தை ரசித்து குதித்து சந்தோஷமாக பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்மலாம் வந்து ஐயோ பேய் படமாக ராத்திரியில் பார்க்க வேணாம் பகலில் பார்ப்போம்லாம் நினச்சிட்டு இருப்போம். பட் இன்றைக்கி உள்ள பசங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேய் தோளில் கையை போடுற அளவுக்கு பேய் படங்களை மாற்றி வச்சுருக்காங்க. ஒரே கட்டலில் கட்டி பிடிச்சிட்டு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்து வில்லனையும் மாற்றிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க் காமெடி வந்து முரட்டு வில்லன்களை கூட இப்போ நம்ம காமெடியாக ரசிக்கிற அளவுக்கு மாறி போச்சு.
அதுதான், அதை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆமாம். மாற்றம் இப்போ தான். இந்த தடவை அப்போ பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது டேனியல் பாலாஜி இறப்பு. இப்போ ஏன் அவ்வளோலாம் உடம்பெல்லாம் தயார் பண்ணி இந்த படத்துக்காக மெனக்கிடுறாங்க. இந்த மெனக்கிட்டும் இந்த ஒரு இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நடிகர்களவே பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம பார்த்து ரசித்த ஒரு காமெடி நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் இன்றைக்கி இந்த ஒரு லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த போன ஆண்டுலேருந்து இப்போ வரையுமே நிறைய பேரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரை யாரை சொல்லுவீங்க? எனக்கு வில்லன்கள் இல்லை, மனோபாலா நமக்கு நல்ல நெருக்கம், விவேக் நல்ல பழக்கம். ஸோ இந்த மாதிரி மரணங்கள் நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய சினிமா விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அது இல்லாமல் நிறைய புது விஷயங்களும் எங்கள் மக்களுக்காக நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. ரொம்ப நன்றி சார்.